அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நாம பார்க்க போறது, உன்னை அள வைத்தவர்கள் நீ அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களா? வீட்டு வாசலில் இதை மட்டும் தூவி விடுங்கள், பிறகு நடக்கும் அதிசயத்தை பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எதிரிகள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ரூபத்துல நிறைய விதத்துல இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் எப்பொழுதுமே நம்ம வளரவே கூடாது அப்படின்னு நம்மளை தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உடல் அளவு மட்டும் இல்லாமல் மனதளவிலும் காயப்படுவாங்க. அப்படி காயப்படுத்தக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து நாம எவ்வளவுதான் விலகி சென்றாலுமே நம்ம எங்க போனாலும் நம்மளை தேடி வந்து நம்மளை திரும்ப 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 மனதளவிலும் உடல் அளவிலும் காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து நம்ம முழுமையா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம அழிந்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க மட்டும்தான் இது செல்லுபடியாகும், இல்லாட்டி செல்லாது. அதே போல நீங்களும் அவங்களால கடுமையான மனக்காயத்துல இருக்கிறீங்க, மன வழியில இருக்கீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு சொல்லும். இதுக்கு முன்னாடி சாபத்தை பத்தி உங்களுக்கு நான் சில வார்த்தைகள் சொல்றேன். சாபம், ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சாபம் எந்த நிலையில எப்பொழுது பலிக்கும் அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? பொதுவா சாபம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல பலிக்கும்னா, நம்மளோட மனம் வந்து ஒரு நிலை ஆகி எந்தவித சிந்தனைகளுமே இல்லாத நிலையில பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒரு தன்மையோட அது கலக்கும் போது அப்ப நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சாபமாக மாற ஆரம்பிக்கும். அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்களா பாத்தீங்கன்னா அவங்க கமெண்ட் இடத்துல ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி அவங்க கையில ஊத்திட்டு பிடி சாபத்தை அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுத்தா அந்த சாபம் பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பெரிய லெவல் பாதிப்பாகி அவங்க மனம் ரொம்ப வருந்தி பயங்கரமான சோகத்தில் எந்தவித சிந்தனைகளுமே இல்லாமல் வயிறு எரிஞ்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிலையில பலிக்கும். இப்போ இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆளுகளுக்கு அது பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுவும் பலிக்கும். இந்த ரோட்ல பெண்கள் சண்டை போடுறப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, கோவத்தில் மண்ணை வாரி தூத்துறது, நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி மண்ணை வாரி தூவுவாங்க. பார்க்குறவங்களுக்கு இது என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதுவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்தில் பெருசா அடிப்பட்டு பெரிய லெவல் வேதனைப்பட்டுட்டு அவங்கனால என் வாழ்க்கையே உன்னால போயிருச்சு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏதாவது ஒரு பஞ்சபூத சக்தியோட சொன்னாலோ, மண்ணும் கூட வேண்டாங்க, அவங்க அழுகக்கூடிய தண்ணீர் அவங்க கையில் இருந்து அப்படியே அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க உடம்புல பட்டுட்டு அவங்க கண்ணில் தண்ணி வரும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது பலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் சாபமா இருக்கும். வேற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நம்மளை அழிஞ்சே போயிட்டோம், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படிங்கிற நிலையில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை மனம் ஒன்றி ஒரு நிலை ஆகி அப்ப பஞ்சபூத சக்திகளோட கலக்கும் போது மட்டும்தான் அது சாபமா பலிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு வீடியோல சொல்லக்கூடிய முறையும் இதை சார்ந்துதான். உங்களை இந்த அளவுக்கு ஒருத்தங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, உங்க மனதை நோகடிச்சிருக்காங்க, நீங்க அழியணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட வாழ்க்கையில நிறைய நீங்க இழந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எந்த நபர் பண்றாங்களோ பஞ்சபூதங்கள் ஏதாவது ஒரு சக்தியை துணை கொண்டு நினைச்சிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரமிளகா மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஒரு வரமிளகாவை எடுத்து அந்த வரமிளகா வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையால் நீங்களே அரைச்சு உங்களுடைய கொஞ்சம் தண்ணியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பஞ்சபூத ஐட்டம் கொஞ்சம் தண்ணியவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாயிலேருந்து ஊதியோ இல்லாட்டி கொஞ்சம் மண்ணை சேர்த்துக்கிட்டு நீங்க அப்படியே வெளியே பார்த்து தூவி விட்டுட்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அது அவங்கள பழிக்கும். ஆனா தவறு அவங்க மேல இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமா நடக்கும். இப்ப சில கோவில்கள் கூட இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மாசாணி அம்மன் கோயில்னு கேட்டீங்கன்னா இங்க மிளகா அரைப்பாங்க இல்லையா, அந்த முறையை சார்ந்ததுதான். நல்லா பார்த்துக்கோங்க, வேற வழியே இல்லை, கடைசி நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க. மற்றபடி எல்லாருமே இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் விளையாட்டை கூட பண்ணுவாங்க, அதை எதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்க இதை பண்ண போய் பாதிப்புகள் வரும். இது அதிகப்படியான பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.